2009 இந்த பஸ் ஸ்டாண்டில் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறோம். மாநகர சபை, பிரதேச சபை எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. அமைச்சர் டக்ளஸ் ஐயா தந்தாங்க, மாநகர சபையால் தந்தாங்க, ஆளுநர் இருந்தவங்களாம் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சு இந்த தொழில் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தந்தாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க தான் இதில் நிறைய இருக்கிறாங்க. யாரும் பெரிய வசதியானவங்க 4 கடை 5 கடை வச்சவங்க யாருமே இல்லை. இதில் அன்றாடம் ஒரு 500 1000 உழைச்சி கொண்டு வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு பள்ளிக்கூட செலவுக்கு தான் எல்லாருமே இதால் கையில் கிடைக்கும். பெரிய அளவில் யாருக்கும் பெரிய லாபங்கள் ஏதோ இல்லை. மாளிகை யாருமே கட்டலை. அண்டைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உழைச்சி கொண்டு இருந்தோம். இதுக்கு எந்த பாதிப்பும் வராத முறையில் யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. சிடிபியோ மாநகர சபையோ ஆளுநர் அவர்களோ எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இதை நிறைவேற்றி தரண்டு கட்டாயம் வேண்டிக்கொள். தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொளியாக யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் அங்காடி வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் தொடர்பான காணொளியாக அமைகின்றது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் சிறிய வியாபாரிகள் பஸ் நிலையத்தை சூழ்ந்து சிறிய வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக சிறு வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதார தொழில் நடவடிக்கைக்கு தற்பொழுது சிக்கலான சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. யாழ் மத்திய பஸ் நிலைய அபிவிருத்தி தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் அதன் அபிவிருத்தி திட்டத்தை நோக்காக கொண்டு யாழ் பஸ் நிலையத்தில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளை அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு டிப்போ அறிவித்துள்ளது. இப்போசாவின் இந்த அறிவிப்பு காரணமாக அங்கு தொழில் செய்கின்ற வியாபாரிகள் ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. அங்கு தொழில் செய்கின்ற 70 வரையிலான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என அங்குள்ள வியாபாரிகள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், ஆளுநர் மற்றும் அரசியல்வாதிகள் தலையிட்டு இந்த வியாபாரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு கரம் கொடுக்க வேண்டும் என இக்காணொலியூடாக கேட்டுக்கொள்கின்றோம். வியாபாரிகள் இது தொடர்பாக என்ன சொல்கின்றார்கள் என கேட்போம். தமிழரின் அரசியல் குரல், தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு, தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம், தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன். எனது பேர் ஜசிகரன். நாங்கள் இந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அங்காடி கடைகள் வச்சுருக்கிறோம். நாங்கள் 15 வருஷமாக இதுக்குள்ளே இந்த சிடிபி வளாகத்தை சிடிபியை நம்பித்தான் நாங்கள் இந்த கடைகளை அமைச்சு நாங்கள் இதில் சிறு சிறு கைத்தொழில்களை செஞ்சு வரோம், வாழ்வாதாரமாக செஞ்சு வருகிறோம். 15 வருஷமாக சிடிபி எங்களுக்கு அனுமதி தந்து எங்கள் வாழ்வாதார கடை என்று தந்து எங்களை உட்கார வச்சதுனால இதுவரை காலமும் நாங்கள் அன்றண்டைக்கு தேவையான இதுகளை சம்பாதித்து வருகிறோம். எங்களுக்கு மாதாந்தம் சிடிபியால் ஒரு சின்ன வரி கொண்டு வர அப்படின்னா மாதம் 500 ரூபா படி, வருஷத்துக்கு 9.5 லட்சம், மாதத்துக்கு 9.5 லட்சம் காசு வருது. இதே வருஷத்துக்கு 1,20,00,000 சொச்சம் எங்களால் ஒரு சிறிய வருமானம் சிடிபிக்கு உருவாகுது. அதே போன்று இந்த சிடிபியை நம்பித்தான் நாங்களும் இந்த ஒரு சின்ன கைத்தொழிலை வச்சு இதை நாங்கள் உழைத்து கொண்டு வருகிறோம். இதில் 200 குடும்பம் தங்கி இருக்குது. 67 கடை, ஒரு கடையில் 2 பேர் 3 பேர் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ அதில் அதுபடி 200 குடும்பம் இதை நம்பி தான் நாங்கள் வாழும். இதை எங்களை வாழ்வாரத்தை இந்த சிடிபி இந்த இடத்தோட அகற்றினா, எங்களோட கடைகள் இதை விட நீக்கினா எங்களோட வாழ்வாரம் சம்பித்து போயிடும். இப்பொழுது யாழ் மத்திய பஸ் நிலையத்தில் அங்காடி வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளை யாழ் பஸ் நிலையத்திலிருந்து இடம் மாறச் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு தொழில் செய்கின்ற வியாபாரிகளுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக அங்குள்ள வியாபாரி ஒருவரின் கருத்தை கேட்டு பார்ப்போம். வணக்கம் அண்ணா, ரொபின்சன் அண்ணா. வணக்கம் ஐயா. உங்களை திரும்ப சொல்லியாச்சு சம்பந்தமா நீங்கள் என்ன கருத்தை சொல்ல விரும்புகின்றீர்கள்? என்னன்னு சொன்னாக்கா, இது நாங்கள் யாழ் மத்திய பஸ் நிலையத்தில் ஒரு கடை அமைப்பதற்கு சிடிபி இன் சம்மதத்தோடு தான் இதுக்குள்ளே நாங்கள் அமைக்கப்பட்டது.
ஆனபடியாக நாங்கள் இதில் ஒரு 67-70 கடைக்கிட்ட இப்போ இருக்குது. ஆனால் அந்த கடை வியாபாரம் செய்யும் பொழுது முதல்ல முனிசிபல் தான் எங்களுக்கு காசு ஒரு நாளைக்கு 200 படி அறவிட்டு கொண்டு வந்தது. ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு 200 200 படி முனிசிபலால் முதல் ஆரம்பத்தில் டிக்கெட் உடச்சி கொண்டு வந்தவங்க. சேர்ந்து இடைநாடுகளை ஒரு கொஞ்ச காலம், அது ஒரு 3-6 மாதம் அளவில் அது முடிந்தாப்பது சிடிபி தங்களுடைய இடம் என்று சொல்லி நகரசபை ஆட்சி, அதாவது மாநகர சபை ஆட்சி முடியும் கல்வாயில் இருக்கும் பொழுது சிடிபியின் உரிமை வந்து அவங்க தங்களுக்குரிய இடம் என்று சொல்லி தாங்கள் டிக்கெட் 200 வீதம் உடைச்சி கொண்டு வந்தவங்க. இப்போ அது அதன்படி உடைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு கடந்த 1 வருட காலமாக எங்களுக்கு ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 500 வீதம் உழைக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு 500 வீதம் மட்டும் தான் நாங்கள் இப்போ. எத்தனை கடை மொத்தம் இருக்குது? மொத்தம் இப்போ வந்து இப்போ முந்தி ஒரு 63 கடை இருந்தது. இப்போ ஒரு அது எந்த கடையெல்லாம் வந்து முந்தி ஒரு கடைக்கு டிக்கெட் உடைச்சது இப்போ 2 கடை ஆக்கப்பட்டிருக்கு. இதில் மொத்தமாக இப்போ எத்தனை கடை இப்போ இருக்கு? இப்போ நாங்கள் இப்போ டிக்கெட் உடைக்கிற அளவு பார்த்தாக்கா இப்போ நாங்கள் 65-70 கடைக்குள்ள வரும். ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய் சிடிபிக்கு இதால வருமானம் இருக்குது. அப்போ இப்பயும் வந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் எங்களுக்கு டிக்கெட் உடப்பட்டு கொண்டு தான் இருக்கு. மாதம் 10 லட்சம் ரூபாய் கூட அவர்களுக்கு இதால வருமானம் வருது. மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு அதான் பொதுவாக நாங்கள் இதை வந்து பார்க்க போனால் இப்போ எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த மாநகர சபை எங்களுக்கு கடிதங்கள், அதாவது முதல் ஆரம்பத்தில் டெங்கு இந்த கடைகள் போட்டிருப்பதால் டெங்கு பிரச்சனை வருது என்று சொல்லி, இந்த டெங்கு தான் டெங்கு பிரச்சனை வருவதாக சொல்லி இதெல்லாம் இந்த கடையெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அப்படியான இந்த கடைகளை அகற்றணும்னு சொல்லி கடிதங்களை தந்து எங்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சூழ அவங்க மாநகர சபையால் ஒரு சுத்தப்படுத்த மாட்டோம் என்ற மாதிரி இந்த கடைகளை அப்புறப்படுத்தாட்டி சுத்தப்படுத்த மாட்டோம்னு சொல்லி இங்கே எல்லாம் குப்பை கூலமாக கிடந்து பல காலமாக அப்படியே கிடந்து புழு மாற்றம் வந்து இந்த காடுகள் எல்லாம் நிரம்பி அப்படியே இந்த எங்களுக்கு இந்த கடை அந்த பக்கத்தால் பார்க்கும் பொழுது இந்த கடைக்குள்ள ஆட்கள் வர முடியாதவாறு தேடர்களையும் அதுகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சு அப்படியான ஆரம்ப காலத்தில் முனிசிபல் எங்களுக்கு இடைஞ்சூர் படுத்தினவங்க. ஏன்னு சொன்னால் கடையை அப்புறப்படுத்தணும், அப்போ தான் கான் துப்பராக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லி பல வாக்கில் இதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த எங்களோட கடைக்காரராக நாங்கள் சேர்ந்து இந்த கான் குப்பைகளை எல்லாம் நாங்கள் இப்போ ஆக்களை பிடிச்சி சம்பளத்துக்கு வச்சு எல்லாம் அப்புறப்படுத்தி நாங்கள் கொண்டு போய் அதை அப்புறப்படுத்தினோம். உங்களுக்கு மாற்று திட்டம் தொடர்பாக ஏதாவது ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு இந்த கடையிலேருந்து நீங்கள் எழுப்பினால் உங்களுக்கு வேறு இடத்துல தொழில் செய்யறது அதைத்தான் நாங்கள் பொதுவாக இப்போ சொன்னாக்கா அதை பற்றி தான் நாங்கள் வேலை அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ அறவழி போராட்டம்லாம் நாங்கள் செஞ்சு மாநகர சபைக்கு இந்த முன்னால் போய் முந்தி நின்று ஆனாட்டு முதல்வர் இருக்கும் பொழுது அப்படியான சம்பவங்களெல்லாம் நடைபெற்று அந்த மாநகர சபைக்குள்ளேயே அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வந்துட்டு தான் சில உறுப்பினர்கள் ஊடாக அந்த மாநகர சபை சில உறுப்பினர் ஊடாக அதை செயல்படுத்தினாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு மாற்று திட்டத்தை ஏற்பாடு படுத்தித்தான் அது எங்களுக்கு இடம் தாங்கள் இல்லைன்னு சொன்னேன். அப்போ மாற்று திட்டம் ஒன்று இருந்தால் அதை நாங்கள் ஆலோசிப்போம்னு சொல்லித்தான் இவ்வளவு காலமும் பேருந்து நாங்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர் அதை பற்றி ஒரு முடிவும் இல்லை. பஸ் நிலையம் அபிவிருத்தி செய்தால் அந்த அபிவிருத்தி செய்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடம் தரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகின்றீர்களா? நாங்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்குறோம். அதைத்தான் எங்களுக்கு மாற்று இடத்தை நீங்கள் தந்தால் நாங்கள் அதுக்கு ஆமோதிக்கிறோம்னு தான் நாங்கள் வரியா எல்லாம் எங்களுக்கு மாற்று திட்டம் தருவதாக இருந்தால் அது எந்த வழியில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல நன்மையான எங்களுக்கு பயன் தரக்கூடிய வழிகளாக இருந்தால் நாங்கள் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க நாங்கள் தயாராக. சிடிபி பஸ் நிலையத்தில் புதிய கட்டட தொகுதி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அண்மை காலங்களில் தெரிவதாக தெரியவில்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சிடிபி வந்து தங்களுக்குரிய அதாவது அந்த லைனில் ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கான அதுகள் ஏற்பாடுகள் இருந்து அப்போ அனுப்பினால அவங்க இதை விட்டு அகண்டு போகிறதாக எங்களுக்கு ஒரு பாதும் அவங்க எங்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் அப்போ அவங்களோட பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் டிக்கெட் உடைச்சிக்கிட்டு தான் இருப்போம். கால அவகாசம் இல்லை. இது வந்து சிடிபி இவர் தான் எங்களுக்கு டிஎஸ் மூலமாக தான் எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்லியிருக்கா 14 நாள் தவணை சொல்லியிருந்தார். 14 நாள் தவணைன்னு சொல்லி எங்களுக்கு 10ஆம் தேதி அனுப்பப்பட்ட கடிதம் எங்கள் கையில் கிடக்கு. அது 24ஆம் தேதியோட முடியுதாகும்.
அப்போ அதுக்கு பிறகு அவங்களோட மாற்று திட்டங்கள் என்னங்கிறத நாங்கள் அறிஞ்சுத்தான் மிச்ச நடவடிக்கையை நாங்கள் செய்ய முடியும். கடைகளை விடுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் விடுவதற்கான முயற்சிகள் இல்லை. அதோடு அதன் காரணமாக அவர்கள் ஆளுநருடைய பெயர் அரசாங்க அதிபருடைய பெயர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தபடியினால நாங்கள் அவளை சம்பந்தப்பட்ட அவளை பேருக்கும் நாங்கள் கடிதம் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஆளுநர் இதுக்கு என்ன பதில் சொல்லி? ஆளுநர் அது சம்பந்தமாக தாங்கள் வந்து ஆக்களை அனுப்பி தான் என்னங்கிறத தாங்கள் பார்த்து ஒரு முடிவாக சொல்றோம் என்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் இப்போ கடைகளில் இருந்து எழும்ப வேண்டாம் என்று அவர் உத்தரவாதம் எங்களுக்கு தரையில். அவர் வந்து அது சம்பந்தமாக மாநகர சபை அரசாங்க அதிபர் ஊடாகவும் மாநகர சபை ஊடாகவும் ஆளுநர் காரியாலயத்தில் ஊடாகவும் தாங்கள் ஆக்களை அனுப்பி உறுப்பினரை அனுப்பி நாங்கள் என்னங்கிறத பார்த்து உங்களுக்கு இந்த ஒரு முடிவை தரோம் என்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கடை சம்பந்தமாக பார்க்க போனாக்கா இப்போ இன்றைக்கி ஒரு 70 கடைக்கிட்ட இவ்விடத்தில் இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் அந்த கடையில் ஒரு கடைக்கு 2 பேர் விதமாக பார்த்தாலும் 200 பேருக்கு மேலே அளவில் இங்கே குடும்பங்கள் 200 குடும்பங்கள்கிட்ட வாழ்வாதாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த கடையை அப்படி எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லாமல் ஒரு அராஜகமான முறையில் இதை அகற்றும் தருவாயில் எங்களை இவ்வளோ இந்த 200 குடும்பங்கள் இந்த பாதிப்பும் இதில் இருக்குது அடங்கியிருக்குங்கிறது தான் நாங்கள் உறுதிப்பட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த இதில் கடை நடத்தி கொண்டிருக்கோம். கிட்டமுட்ட சொல்கிறேன்னு சொன்னால் 14 வருஷமும் 2.5 மாதமும் நாங்கள் கடை இன்றைக்கு வரங்காட்டி டேட் பார்க்கும்போது 14 வருஷம் 2.5 மாதம் நான் கடை நடத்தி கொண்டிருக்கிறோம். 14 வருஷத்தில் எங்களுக்கு 10-15 தடவைக்கு மேலே மாநகர சபையால் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒதுக்குங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மேல்மட்டத்தில் உள்ளவங்களோட கதைச்சியதுண்டு அவங்களுக்கு வாடகையெல்லாம் கொடுத்து இவ்வளோ காலம் வாடகையும் கொடுத்து கொண்டு நடத்தி கொண்டு தான் போகிறோம். முதல்ல 2010 தொடக்கம் 2016 வரைக்கும் மாநகர சபையால் முதல் தடவையாக 100 ரூபாயும் அதுக்கப்புறம் 200 ரூபாயும் வாடகை எடுத்தாங்க. 2016 சிடிபியால் 200 ரூபாயும் மாநகர சபையால் 200 ரூபாயும் 400 ரூபாய்ங்காட்டு ஒவ்வொரு கடையில் மாறவிட்டாங்க. அதுக்கு பிறகு 2023-22 வாக்குலேருந்து சிடிபியால் தனியாக வாடகை எடுக்க வலிக்கிட்டாங்க. ஒரு கடைக்கு 500 ரூபா படி எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 68 கடைகள் இருக்குது. 68 கடை இந்த கடைகள் வந்து 68 கடைகள் இருக்குது. இந்த 68 கடையில் கிட்டத்தட்ட 200 குடும்பங்களுக்கு மேலே வாழுது. இந்த கடைகளை எடுக்க சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறதுனால இந்த 200 குடும்பம்ன்ற ஒரு வீட்டுக்கு 5 பேருன்னு பார்த்தாலும் 1000 பேருக்கு மேலே இதால் உணவு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். இதால் 200 குடும்பங்கள்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் வேற ஒரு தொழிலுக்கு போனாலும் மற்றவங்க களவுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த கடைகள் இருக்கிறதுனால களவுக்கு போகாமல் தொழிலை செஞ்சு கொண்டு அன்றாடைக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட. அதனால் இந்த கடைகள் எடுக்காமல் இதுக்கு மாற்று வழி என்னமா நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் மிச்சம் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் இந்த கடைகளால் கிட்டமுட்ட சொல்கிறேன்னா 1000 பேருக்கு மேலே சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கிற நாங்கள் இந்த 1000 பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போகும்போதும் குறைஞ்சது ஒரு 10 பேர் களவுக்கு வெளிக்கிட்டாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் வீடுகளுக்கு களவுக்கு போவாங்க சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கணும். 990 பேருமே வேறு தொழிலை பார்த்தோம் 10 பேருக்கு களவுக்கோ இல்லாட்டி வேறு என்னமோ இதுக்கு போனாங்கன்னு சொன்னால் இதனால் எவ்வளோ நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுதும். யாழ் பஸ் நிலையத்தில் கச்சான் விற்கும் வியாபாரிகள் இந்த கச்சான் விற்கும் வியாபாரிகளை இவ்விடத்திலிருந்து வெளியேறும்படி மாநகர சபை குறிப்பிட்டிருக்கிறது. இப்போ குறிப்பிட்டிருக்கின்றது. கச்சான் விற்கும் ஒருவரிடம் உங்களுடைய வாழ்வாதாரம் பற்றி கேட்டு பார்ப்போம். ஆமா, இந்த கடையெல்லாம் உங்களை எலும்ப சொல்லியாச்சு, என்ன செய்ய போறீங்க? தம்பி வணக்கம். வணக்கம். நாங்க இந்த கஜானை வித்து தான் எங்களோட ஜீவியம் போகுது. எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பெரிய உடற்பண்டு இல்ல, அதையும் மேசன் மேல வந்தாதான் அவைக்கு எங்களுக்கு இவ்வளவு வயதாக மாற்றுது. எல்லா பிள்ளைகளும் உழைச்சி பெரிய எல்லாரும் அப்பாவி மக்கள்லாம் இதுக்குள்ள இருந்து வியாபாரம் செய்கிறோம். பெரிய பெரிய காசுக்காரர் இல்ல, நாங்கள் உழைச்சு இதை பற்றி தான் ஜீவிக்கிறோம். பிள்ளைகளுக்கு புத்தகம் பண்ணாலும் இந்த காசுல தான், சோறு சாப்பிட்டாலும் இந்த காசுல தான், மாவுன்னாலும் இந்த காசுல தான். எங்கள்கிட்ட 500 ரூபா காசு எல்லா கடைகளுக்கும் வேண்டிக் கொள்ளினேன். எங்களுக்கு எழுப்ப சொல்லி எல்லாருடைய தான் 500 ரூபா பண்ணேன். எங்கள்கிட்ட தான் 500 ரூபா பண்ணேன். பாருங்க 500 ரூபா எல்லாத்துக்கும் 500 ரூபா தான். பாருங்க 500 ரூபா வேண்டினேன். அப்ப நாங்கள் இதை பற்றி ஜீவிக்கிறோம்.
நாங்கள் என்ன பிச்சை எடுக்க போகிறதோ? எங்களை விட்டு கிடைச்சா நாங்கள் எங்கே போகிறது? மடுவோ தண்ணியோ இதோ ஒரு பெரிய கடை ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு பட்டி கடை கொடுத்து கிடக்கும். அந்த பட்டி கடைக்கு அடங்கின சாமானை போடு. சில பேரோட காசும் பத்தாது. கொஞ்சம் கொஞ்சம் சாமானையும் போட்டுட்டு இருக்குது. அப்போ நாங்களெல்லாம் 3 கிலோ 4 கிலோ கட்டோம். மற்றதுகள் சின்ன சின்ன மணிக்கடை. அந்த மணிக்கடையில் உழைச்சி கொண்டு தங்கட புள்ள ஊட்டிக்கடை பார்க்கினேன். அப்போ என்ன செய்ய முடியும்? கத்தரிக்காய் விலை, அரிசி விலை, மாவு இல்லை, ஒன்றுமே வேண்டியல. கௌரவ ஆளுநர் அவர்களே, நாங்கள் சரியான கஷ்டவாளியில் இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எவ்வளோ முயற்சி எடுத்து தான் இதை தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இது கடை எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட பிள்ளையோட படிப்பெல்லாம் இதாகி போயிடும் கட்டாயிரும். மாவட்டம் எங்களோட வாழ்க்கை தான் எப்படி போச்சு, எங்களோட பிள்ளையோட வாழ்க்கை இப்படி நாங்கள் கொண்டக்கூடாதுன்னு தான் சிடிபியோட சந்தோஷம், சிடிபியோட அனுமதியோடு தான் நாங்கள் கடையை செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு சிடிபியால் தான் எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லா உதவியுமே அவங்க தான் செஞ்சு தந்திருக்கிறாங்க. நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு என்ன சரி ஒரு இது நல்ல முடிவுன்னு கௌரவ ஜனாதிபதிக்கு நாங்கள் வணங்கி கேட்கணும். இதுக்கு நல்ல ஒரு அனுமதி ஒன்று எடுத்துனர் அவர்களோட சிடிபி அவங்களுக்கு எங்களுக்கு தவையோட கேட்குறோம். எங்களுக்கு இதுக்கு மட்டும் அனுமதி எடுத்து தந்துடும். எங்களை வெளியே போட்டுறாங்க. நாங்கள் நஞ்சு தான் குடிக்க வேண்டி வரும். எங்களோட கடைங்களை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட கடைங்களை எடுத்தோன்னா நாங்கள் தூக்கு மாட்டி சாவத்தான் வரும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இதில் தான் நாங்கள் வாழ்கிறோம். வேற ஒரு தொழிலும் தெரியாது. ஆனால் களவு தூள் கீழ் எல்லாம் அடிச்சு தான் கடைசி காலத்தில் இதில் இருந்து இந்த கடவுளேன்னு எங்களோட பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக இப்போ வாழ்கிறோம். நாங்கள் இதையும் இல்லாமல் ஆகுனா ஒன்றுமே செய்யலாம். நாங்கள் தூக்கு மாட்டி சாவத்தான் இருக்கும். 2009 இந்த பஸ் ஸ்டாண்டில் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறோம். மாநகர சபை பிரதேச சபை எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. அமைச்சர் டக்ளஸ் ஐயா தந்தாங்க, மாநகர சபையால் தந்தாங்க, ஆளுநர் இருந்தவங்களெல்லாம் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சு இந்த தொழில் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தந்தாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க தான் இதில் நிறைய இருக்கிறாங்க. யாரும் பெரிய வசதியானவங்க 4 கடை 5 கடை வச்சவங்க யாருமே இல்லை. இதில் அன்றாடம் ஒரு 500 1000 உழைச்சி கொண்டு வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு பள்ளிக்கூட செலவுக்கு தான் எல்லாருமே இதால் கையில் கிடைக்கும். பெரிய அளவில் யாருக்கும் பெரிய லாபங்கள் ஏதோ இல்லை. மாளிகை யாருமே கட்டலை. அண்டைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உழைச்சி கொண்டு இருந்தோம். இதுக்கு எந்த பாதிப்பும் வராத முறையில் யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. சிடிபியோ மாநகர சபையோ ஆளுநர் அவர்களோ எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இதை நிறைவேற்றி தரண்டு கட்டாயம் வேண்டிக்கொள்ளும். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் அங்காடி வியாபாரம் செய்கின்ற தொழிலாளிகளை அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்திருக்கின்றது. அறிவித்தலை அடுத்து அந்த வியாபாரிகள் திக்கற்ற நிலையில் ஒரு அவல நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வேதனையை போக்க அவர்கள் எம்முடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான மாற்று வழி தெரியாமல் அவர்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக மாநகர சபையும் ஈப்போசாவும் கூட்டிணைந்து அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும் என எமது காணொளி ஊடாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 70 குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்காக இவர்களுக்கு மாற்று திட்டம் ஒன்றை உருவாக்கி வேறு இடங்களில் கடைகள் வழங்கி இவர்கள் தமது குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கு தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆவலாகவும் இருக்கின்றது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஈடுறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம். இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடகத் தளமாகும். இவ்தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அதேவேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள். அப்பொழுது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும். எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன்.